அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட்டில் சொல்கிறது, ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, என்ன தான் பூஜை பண்ணுறேன், விரதம் இருக்கேன், நீங்கள் சொல்கிற மந்திரங்கள்லாம் நான் சொல்கிறேன், இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையே ஒரு எட்டாத உயரத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை சொல்லும்போதே இது உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிடும். அந்த அளவுக்கு அற்புதமானது. அதாவது இது வரைக்கும் நடக்கலை, கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்கள். இந்த மந்திரத்தை ஒரு முறை நான் சொல்கிற முறையில் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நடக்கலை, கிடைக்கல, எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கான வேலையே இருக்காது. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களிடமே கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இதை தவற விட்டுடாதீங்க, சொல்லி பாருங்கள். பல லட்சம் பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரே கல்லில் பல மாங்கான்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும். திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு கிடைக்கல அப்படின்ற வார்த்தையே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சீராக அமைத்து நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். நம்பிக்கையோடு சொல்லணும். எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் அதிகாலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லணும். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 200 முறையாவது சொல்லணும். சப்போஸ் 200 முறை சொல்ல முடியலன்னா ஒரு 100 முறையாவது சொல்ல பாருங்கள். ரொம்பவும் சின்ன மந்திரம் தான். குளிக்கணும், நீங்கள் வீடு துடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எழுந்திரிச்சு சுத்தமாக இருந்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. மவுத் வாஷ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் தூங்கி எழுந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்பவும் அற்புத பலனை நீங்கள் சொல்லும்போதே அது வேலை செய்ய தொடங்கிடும். கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரத்தோட பவரையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை நாளையிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லணும், சுத்தம் இல்லாத நேரத்தில் சொல்லாதீங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்ன கேட்டாலும் அது சித்தி அடையக்கூடிய அற்புதமான மந்திரம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதரா சித்தி சித்திகா துரந்தேவ். ஸ்ரீதரா சித்தி சித்திகா துரந்தேவ். ஸ்ரீதரா சித்தி சித்திகா துரந்தேவ் அப்படின்னு இந்த மந்திரத்தை தினமுமே காலையில் அதிகாலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே உங்களால் அந்த பர்டிகுலர் டயத்தில் எப்போ சொல்ல முடியுமோ ஒரு 100 தடவை சொல்லிவிடுங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். இதை டெய்லியுமே சொல்ல உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். நல்ல வேலை கிடைக்கல, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்குது, குடும்பத்தில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நிம்மதியும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள். இதை சொல்ல உங்களுடைய தலையெழுத்தை இது மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா மவுத் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் சொல்லணும். அதிகாலையில் சொல்லணும். எங்களால் அதிகாலையில் சொல்ல முடியல, நாங்கள் மாலை நேரத்தில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஆப்ஷன் கிடையாதுங்கம்மா. நான் சொன்ன அந்த பர்டிகுலர் டயத்தில் தான் சொல்லணும். காலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சொல்லுங்கள். மாதவிடாய் காலத்தில் சொல்லாதீங்க, நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா சொல்லாதீங்க, சுத்தமாக இல்லாத நேரத்தில் சொல்லாதீங்க. மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் சொல்லலாம். எத்தனை நாளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்கள். வாழ்நாள் முழுவதும் சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தினம் நடந்து கொண்டே இருக்கும். இதை சொன்ன அடுத்த நொடி ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் இவ்வளோ தரம் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது. எண்ணற்ற பலன்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இது சொல்லறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த அளவுக்கு அற்புதமானது. அந்த மந்திரத்திலே பாருங்கள், ஸ்ரீனா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம். தரா அப்படிங்கிறது ஸ்ரீ விஷ்ணு பகவானை குறிக்கிறது. சித்தி சித்திகா, நம்ம நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் சித்தி பெற வைக்கிறது. துரந்து தேவ் அப்படிங்கிறது உடனே கொடுக்கக்கூடியது. ஹிந்தியில் சான்ஸ்கிரிட்டில் பார்த்திங்கன்னா துரந்தேவ்,
உடனே கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது தான் இதற்கு மீனிங். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது அதோட பலன் அதீதமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் மறக்காமல் உங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. இது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். உடம்புல இருக்கிற நோய்களுக்காகவும் இதை நீங்கள் சொல்லலாம். உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், எந்த ஒரு வியாதி இருந்தாலுமே அது தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் பல தடைகள் இருந்தாலுமே இந்த மந்திரம் சொல்ல சொல்ல அனைத்து தடைகளும் விலகிவிடும். அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள். காலையில் 5 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, அதாவது காலையில் சொல்லணும், இரவு 8 மணிக்குள்ளே கிடையாது. காலையில் 5 மணிலேருந்து காலையில் 8 மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுடணும். டெய்லியுமே சொல்லணும். சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு அற்புதத்தை தினம் தினம் நடத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.